எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அந்த திருட்டு கும்பலை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பிடிச்சிருவோம். பிடிங்க மேடம், பிடிங்க. அந்த கும்பலுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆமா மேடம், ஆமா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. என்ன மேடம்? அந்த புடவை எப்படி உன் கைக்கு வந்துச்சு? சேலை கிழிஞ்சிருச்சு மேடம். ரோஜா ராணியோட தோசை கறிடுச்சு மேடம். புது சேலை கைக்கு வந்துருச்சு. சரி, ஏதோ தவறுதெல்லாம் வந்துருச்சு, அதை விடு. கையெழுத்து போட்டு வீட்டுக்கு கிளம்பு. மேடம், நீங்க ஏதோ காமெடி பண்றீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். நான் நிஜமா தான்டா சொல்றேன், கிளம்பு. இல்ல மேடம், நீங்க என்னை முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி என்கவுண்டர் பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு மேடம். என்கவுண்டர்? ஆமா மேடம். ஒன்னு நிறைய சீரியல் பாப்பியோ? டேய், என்கவுண்டர் கேவலப்படுத்துறதுக்காகவே உன்னை என்கவுண்டர் பண்ணலாம். இந்த போட்ட மேடம், ரெடி. இந்த போட்ட மேடம், இந்த போட்ட மேடம், இந்த போட்ட மேடம். புருஷன் போலீஸ்ல அடிபட்டு வந்து கிடக்குறானே, என்ன ஏதுன்னு கேக்குற அக்கறை கொஞ்சமாவது இவளுக்கு இருக்கா பாரு. இப்படி அகம்பாவம் பிடிச்சவளை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம நீ கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாம். நம்மளால இத கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, நாம இப்படி பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்றது? என்னது பேக் மட்டும் விழுகுது? பப்ளிக் பப்ளிக், ஆம்பளை பப்ளிக், பொம்பளை பப்ளிக். ரோஜா ராணி. சாரி கிரிதர். ரோஜா ராணி, இது சுப்பிரமணி. நம்ம குழந்தைங்க. அவங்கள நல்லபடியா பாத்துக்கங்க கிரிதர். அவங்க சின்ன குழந்தைங்க. ரோஜா. ஏன்னா இந்த பொம்பளை எல்லாம் போட்டுருக்காளுங்க? எப்படி டெய்லி புடவை தான் மாற்றுவாளுங்க, புருஷனையுமே மாற்றுவாளுங்க. வாட் அ லைஃப், வாட் அ தம்பி, லைஃப். லைஃப் இஸ் என்னது இது? என்னது இது சாமி? என்னது இது? வெண்ணை கடிச்ச மாதிரி இருக்கு. வெறுநாய் கடிக்கல, அப்புறம் ஒரு பேய் கடிச்சிருச்சு. பேய் என்ன நெஞ்சிலே கடிக்கும்? அப்புறம் நெஞ்சில கடிக்க அண்ணே, ஒரு மனுஷனுக்கு நேரம் சரியில்லைன்னா அவன் ஒட்டகத்து மேல ஏறி உட்கார்ந்தா கூட நாய் வந்து கடிச்சிருன்னு. இந்த பழமொழிக்கும் இந்த வெறுநாய் கடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? உன் பொண்டாட்டி ஓடி போச்சுல்ல, அதே மாதிரி நான் ஓடி அந்த கதை ஒண்ணு இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லு. Temperature is rising up. All my stress. Temperature is rising up. All my stress. Temperature is rising up. Temperature is rising up. Sir, what do you want, sir? 2 large whiskey. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். நீங்க மச்ச ஜோசியர் மயில் வாகனம் தானே? உங்களை நிறைய டிவில எல்லாம் பார்த்திருக்கேன் சார். இங்க என்ன சார் லண்டன்ல? இன்னைக்கு என்ன கிழமை தம்பி? திங்கக்கிழமை லண்டன், செவ்வாய்க்கிழமை நியூயார்க், புதன்கிழமை பிரான்ஸ்னு இப்படி ஒவ்வொரு நாடாக போய் ஜோசியம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சார், சேலம் சித்த வைத்தியர் மாதிரி திங்கக்கிழமை திருச்சி விஜயம், செவ்வாய்க்கிழமை வேலூர், புதன்கிழமை மதுரைன்னு இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பர் சார், நீங்க கையை கொடுங்க. தம்பி, பொதுவாக எல்லாருக்கும் மச்சம் கழுத்தில் இருக்கும், கை காலில் இருக்கும், முதுகில் இருக்கும். ஆனால் உனக்கு மட்டும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. கரெக்டா சார்? எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? நான் குளிக்கும் போது எதுவும் ஒளிஞ்சிருந்து பார்த்தீங்களா? ஒருத்தரோட கண்ணை பார்த்தாலே அவங்களுக்கு எங்கெங்க மச்சம் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவேன். இது வரைக்கும் அந்த மச்சத்தை வச்சு நீ பல பெண்களும் வலையில் சிக்க வச்சிருப்ப. இன்னையிலேருந்து 1 2 ஒரு 48 நாளைக்கு உன் வாளையும் உன் கை காலையும் அடக்கி வச்சிருந்தேன்னா உனக்கு நல்லது. போங்க சார், இப்போதான் ஒன்று ரெடியாக இருக்கு. யாரு போட்டுடா விழுந்துடுச்சா?
சாரி மேடம். ஐயோ சாரி மேடம். சாரி மேடம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அதான். லண்டனுக்கு புதுசா? ஆமா மேடம். வா. 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 அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, அப்பவே அந்த ஜோசியக்காரன் சொன்னேன். இப்போ தானடி இறக்கி விட்டீங்க, அதுக்குள்ளையா? புலிமானை வேட்டைதான் ஆடிடுமே காட்டில், மான் புலியை வேட்டைதான் ஆடுமே. மேடம் அவுத்து விடுங்க மேடம். என்னத்தை கொண்டு வரா? அக்கா 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 வேணாக்கா, அக்கா அக்கா வேணாக்கா வேணாக்கா. ஐயோ ஐயோ என்னக்கா இது? ஐயோ என்னக்கா இது? வேண்டாம் மேடம், விட்டுருங்க மேடம். ஐயோ வேண்டாம் மேடம். ஐயோ மேடம் மேடம் வேண்டாம் மேடம். வேண்டாம் மேடம். ஐயோ ஐயோ வலிக்குதா? என்னடா மாப்பிள்ள, டேல இங்கே வேலை பார்க்குற, நைட்டில் அங்கே வேலை பார்க்குற, ஓவராக வேலை பார்க்குற, கொஞ்சமாவது ரெஸ்ட் விட்றா. டேய் நான் ஆட விட மாட்டேங்கிறேன் மாப்பிள்ள. நேத்தெல்லாம் கூட்டிட்டு போய் அவன் என்சில நெஞ்சில் பச்சை குத்துறேன்னு சூடு வச்சுட்டான் மாப்பிள்ள. அப்பா, நான் முன்னாடி சொன்ன அதே விஷயந்தான். லண்டனில் என்னால் இருக்க முடியல. என் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் மாணிக்கத்தோடதுன்னு விலைக்கு வருது. அதை நான் எப்படியாவது வாங்கி ஆகணும்ப்பா. நான் அடுத்த வாரம் ஊருக்கு வரேன். 10 லட்ச ரூபா எப்படியா ரெடி பண்ணி வைங்க. நான் ஃபோனை வச்சுறேன். இந்த ஊரில் வேலை செஞ்சா லட்சமாக சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. மதுரை மாணிக்கம் ரெஸ்டாரண்ட் 10 லட்சம். லண்டன் காஞ்சனா அப்ளே 10 lakhs. இவங்க இங்கே இருக்கா? வா. மேடம், எங்கள் மாமா என்னை இந்தியாவுக்கு வர சொல்கிறாரு. எதுக்கு? அவர் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்றாரு. முடியாதுன்னு சொல்லு. அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 10 லட்ச ரூபா பணம் தர்றேன், லண்டனில் ரோட்டோரமாக இட்லி கடை போட்டு பொழைச்சிக்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்னை நம்பி யார் மேடம் 10 லட்ச ரூபா பணம் தருவா? அவர் சொல்கிற ஐடியாவும் நல்லா தானே இருக்குது. அதனால் அவர் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் மேடம்.
ஹே இத பாரு, என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. உனக்கு லண்டன்ல கடை தானே வைக்கணும். ஆமா மேடம். நாளைக்கு காலையில வந்து பணத்தை வாங்கிக்கோ. தேங்க்ஸ் மேடம். இந்தா நீ கேட்ட 10,000 ரூபா. 10 லட்சம் கேட்டேன், 10,000 கொடுக்குறீங்க. டேய் அது பவுண்டுடா, போய் மாத்திக்கோ. 10 லட்சம் ஆடும். இந்த எக்ரிமெண்ட்ல கைத்து போடு. அக்ரிமெண்டா? ஆ அக்கா நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம்? மேடத்துக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், சூடெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். என்கிட்ட போய் கையெழுத்து கேட்குறீங்களேக்கா? அது பர்சனல், இது ப்ரொஃபஷனல். நீ போட்டுறக்கா போட்டுறக்கா அவ்வளோ துப்பாக்கி தூக்கிறது. தேங்க்ஸ்க்கா. 20 கையெழுத்தா? தேங்க்ஸ் மேடம். ஏய் என்ன மேடம்? வா